அந்த 4 தடவை நீங்கள் சொன்னீங்கல்ல, போயிட்டு Okay. வரும்போது எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மொமெண்ட்டாக இருந்திருக்குங்கிறது வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா வந்து எங்களுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது பார்க்கும்போது. அவர் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது என்னோட ப்ரேயர்ஸ். Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu. GT Holidays and Max Gold Cash for Gold. Call 044 4545 4545. Presents Behind Notes Mudalvar Vijay. Nayagan to Jananayagan. Supported by the Chennai Mobiles and Electronics Furniture Appliances. VGP Universal Kingdom. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. வேலம்மாள் நெக்ஸஸ். அந்த போல்டாக வந்து சி ஜோசப் விஜய் என்கிற நான் அப்படின்னு சொல்லும் போது நெஞ்செல்லாம் படப்படன்னு இருந்தது. நம்ம வீட்டிலேருந்து ஒரு பையன் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அதுதான் விஜய் சாரோட பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ வந்து பர்சனலாக யாருக்குமே யாரோடையுமே பிரச்சனை கிடையாது. எதிர்க்கட்சி தலைவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னும் பொழுது பொலிட்டிக்கல் சைடில் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஷராக இருந்தது இல்லையா? இது எப்படி பார்த்தீங்க அந்த டைமில்? ஸ்பெக்குலேஷனுங்கிறது வந்து எந்த விஷயம் ஹாட்டாக இருக்குதோ அதில் தாங்க ஸ்பெக்குலேஷன் வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஹாட்டாக இருக்கிற ஒரு விஷயங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு போக முடியும். அப்படி இருக்கும்போது மணி இன்வால்வ்டுன்னு வரும்போது எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில, சிஎம் சார் பயப்படுற ஒரே ஆள் நீங்கள் தான். ஐயோ, அன்பில் தாங்க வருது. இப்போ நம்ம யாரை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு, இப்போ நான் வந்து விஜய்க்கு பயப்படுறேன் இல்லாட்டி வந்து என் பிள்ளைக்கு பயப்படுறேன் அப்படின்றது சொல்கிறது எதுக்கானா, பிகாஸ் வி லவ் த மோஸ்ட். விஜய்க்கு வந்து அந்த சின்ன வயசில் வந்து அவரோட சிப்ளிங்கான இறந்ததுனால வந்து ஒரு விஷயம் கிடச்சி நமக்கு அது வந்து லூஸ் பண்ணும் போது டெஃபினட்டாக வந்து ரொம்ப ஒரு பெயின் இருக்கும். எக்ஸ்போஸ் பண்ணவும் முடியாது, அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததையும் நான் பார்த்துருக்குறேன். குழந்தையிலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருந்தாலும் ஐ திங்க் அந்த ஸ்ட்ரகிள் அண்ட் சேலஞ்சஸ் அவர் கூட இன்னிய வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் போயிட்டே இருக்குது. அதாவது எப்போவுமே சொல்லுவாங்க, ஓகே அவரால் முடியாதுப்பா, நாங்கள் முடிச்சு காட்டிட்டாரு, அங்கே எங்கப்பா முதல்வர் சீட்டில் உட்கார போகிறாரு, நாங்கள் அதையும் உட்காந்தும் இன்னமும் அந்த ஒரு சேலஞ்சஸ் இன்னமும் போயிட்டே இருக்குல்ல, இது எப்படி இருக்குது உங்களுக்கு? அதாவதுங்க, லைஃப்பில் வந்து சேலஞ்சஸே இல்லைன்னா போர் அடிக்கும்னு சிலது சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. லைஃப்னாலே சேலஞ்சஸ் தான். ஸோ இஃப் யூ ஆர் அலைவ் யூ நீட் டு ஃபேஸ் சேலஞ்சஸ். அப்படி இருக்கும் போது சாதாரண வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிற ஒரு விஷயத்துலையே வந்து படித்து வேலைக்கு போய் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற இடத்துலையே வந்து நிறைய சேலஞ்சஸ். ஒரு பரீட்சை எழுச்சுன்னா சேலஞ்சு, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா ஒரு சேலஞ்சு. அப்படி இருக்கும் போது அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கே முதல்வர் ஒருத்தர் தான் இருக்கணுன்றப்ப அதில் முதல்ல வரணுன்னா எவ்வளோ சேலஞ்சஸ். ஒரு ஸ்கூலில் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து வரணுன்னாலே சேலஞ்சு, கிளாஸில் ஃபர்ஸ்ட்டாக வரணுன்னா சேலஞ்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சேலஞ்ச் வந்து நீங்களே பார்த்துக்கலாம் ஹவு பிக் இட் திஸ் சேலஞ்ச் அப்படின்றது. அண்ட் அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி சட்டசபை உள்ள சேலஞ்ச் உள்ள ஒரு சேலஞ்சாக போயிட்டுருக்கு, சேலஞ்ச் வெர்சஸ் சேலஞ்சாக போயிட்டுருக்கு. அதாவது விஜய் சார் வெர்சஸ் உதயநிதி அவர்கள் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் போயிட்டுருக்கு. ஸோ கடந்த ஒரு 2-3 நாட்களாக அவர் நடத்தக்கூடிய இந்த அரசியல் வந்து விஜய் சார்கிட்ட மாற்றம் இருக்கோ இல்லையோ, ஒரு அரசியலில் ஒரு மாற்றம் இருக்குது நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? நான் இந்த இடத்துல எப்படி சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, முதல்வருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ வந்து பர்சனலாக யாருக்குமே யாரோடையுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதை வந்து அவர் அழகாகவே வந்து ப்ரூவ் பண்ணார். அடுத்த 2வது நாள் வந்து எல்லா தலைவர்கள் வீட்டுக்கும் போனாங்க. எல்லா தலைவர்களுமே நீங்கள் வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கலாம். அவ்வளோ அன்பாக வந்து எல்லோரும் உபரிசிச்சாங்க. அவங்கக்கிட்ட ஐ திங்க் அவங்கக்கிட்ட வேலை பார்த்து வீட்டில் வேலை பார்க்குறவங்களோட எல்லாம் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமாக தான் நான் பார்த்தேன். ஸோ இங்கே வந்து என்னையை பொறுத்தளவுக்கு இந்த வயசுலேயே சிஎம் சார் வந்து மெச்சூர்டாக நிறைய விஷயங்கள் வந்து, ஏன்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ப்ரெஷரில் வந்து எத்தனை பேர் அவரை சுற்றி இருக்கிறவங்க வந்து இதை செய்யலாம் அதை செய்யலான்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க, சொல்லாமலும் இருப்பாங்க. பிகாஸ் வி டு நாட் நோ தேட். ஆனால்
தான் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சால் அதனோட முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது நல்லது நடந்தாலும் அவர் தான் அதில் நிற்பார், தப்பாக நடந்தாலும் அவர். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் செய்யணும். அப்படி நினைக்கும் போது வந்து இவங்க எல்லா லீடர்ஸ்கிட்டையும் போய் அவர் வந்து விஷ் பண்ணி அவங்களோட விஷயம் வாங்கின போது அவர் கொள்கையாக தான் எல்லாத்தையும் பார்க்குறாரு, பர்சனலாக பார்க்கலங்கிறத நான் யோசிக்கிறேன். ஏன்னா வந்து அஸ் அ க்ளோஸ் நெட்டட் ஃபேமிலியாக நாங்கள் எல்லாத்தையும் சின்னதுலேருந்து பார்த்ததுனால அவர் எப்போவுமே வந்து அவரோட வேலை அப்படின்னா அந்த வேலையில் உள்ள தீவிரம் இருக்குமே தவிர, மற்றபடி நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பார்க்கலாமே விஜயை பற்றி ஒரு நடிகராக இருந்த வரைக்கும் எல்லா ப்ரொடியூசருக்குமே வந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகர் தான். ப்ரொடியூசருக்குரிய ஒரு நடிகராகவும் இருந்திருக்கிறாரு. டைமிங்கில் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து டிசிப்ளின். ஸோ அந்த டிசிப்ளினில் இருந்து எல்லாமே வந்து இட் இஸ் நாட் பில்ட் ஆன் த 2 days பிஃபோரோ 5 days பிஃபோரோ கிடையாது. இட்ஸ் பில்ட் ஆன் மெனி இயர்ஸ். ஸோ அந்த பில்ட் ஆன மெனி இயர்ஸ் தான் வந்து நம்மளோட ரிஃப்ளெக்ஷன். இப்போ நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்களோ அதுதான் நம்ம க்ரோ ஆகும் போது நம்மளோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். நம்ம வந்து அந்த படிக்கிற காலத்தில், அதுக்கப்புறம் வேலை பார்க்குற காலத்தில் நம்மளோட பழகிறவங்களோட நம்ம லேர்ன் பண்ணி வர்ற விஷயங்கள் தான் நம்மளோட செயல்பாடில் வந்து ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேனே தவிர வந்து இந்த வேர்சஸ்ங்கிறது நான் பார்க்கல. ஓகே, ஏன்னா எல்லாருக்குமே வந்து நம்மளோட கொள்கையில் நம்மளோட விருப்பு வெறுப்புகளில் வந்து கண்டிப்பாக எனக்குன்னு ஒன்று இருக்கும், உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுங்கிறது வந்து இட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து அந்த மாதிரி. பட் ஒரு அரசாங்கம்ங்கிற வரும்போது ஐ டோன்ட் திங்க் ஸோ வந்து அவர் வேர்சஸ்லாம் பார்க்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ ப்ரொடியூசர் கம் ஃபேமிலியிலேருந்து இருக்கிறதுனால நான் இந்த கேள்வி கேட்குறேன். ஒரு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னும் பொழுது இன்றைக்கி வந்து நிறைய மீம்ஸ் போடுறாங்க. அதாவது கால் பண்ணுறாரு, சிஎம்ஏ நான் தான்டா படத்தை ரிலீஸ் பண்ணுன்ற ஒரு விஷயம்லாம் நம்ம மீம்ஸில் பார்க்குறோம். பட் அந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்ற அது ஒரு சைட் பொலிட்டிக்கல் சைடில் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஷராக இருந்தது இல்லையா? இது எப்படி பார்த்தீங்க அந்த டைமில்? இன்றைக்கி அஃப்கோர்ஸ் கேள்விப்பட்டோம். ஆமாங்க, இப்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம் ரிலீஸ் அப்போ வந்து கோவிட் வந்தது. ஓகேங்களா? கோவிட் வந்தபோது ரிலீஸ்க்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதனாலேயே தள்ளி போச்சு. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொடியூசர்னால் அதுக்கு வந்து நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். அதில் நடிக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான் அவங்களோட டைமு, அவங்க வந்து கொடுத்த கமிட்மெண்ட், அவங்களுக்குன்னு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ப்ராஜெக்டில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. கடைசி ப்ராஜெக்ட் வரைக்கும் இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு போக முடியும். அப்படி இருக்கும்போது மணி இன்வால்வ்டுன்னு வரும்போது எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். மணி இன்வால்வ்டு அண்ட் வந்து ஒரு இப்போ மாஸ்டர் படமே நான் சொல்கிறேன், ரொம்ப வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஃபுல் கெப்பாசிட்டி கொடுக்கலாம். அப்புறமா சொன்னாங்க வந்து ஃபுல் கெப்பாசிட்டி கிடையாது, 50% தான் கெப்பாசிட்டி கொடுக்க முடியும். ஏன்னா ரொம்ப ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து வி வென்ட் த்ரூ த ஸ்ட்ரகிள். அதே மாதிரி தான் வந்து இந்த ப்ரொடியூசரும் போவாங்க. டெஃபினட்டாக வந்து அவருக்குரியது வந்து என்னவோ. ஸோ பிகாஸ் ஐ பிலீவ் இன் டெஸ்டினி. ஓகேங்களா? ஸோ நிறைய டைமில் நான் சொல்லியிருக்கிறேன், ஏன்னா நம்ம வந்து இப்படி பிறப்போங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. இந்த வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம அக்ராஸ் தான் பண்ணி வச்சுருப்போமே தவிர நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி நான் அப்படி கிடையாது. வந்தது அப்புறம் நம்ம வளரும் போது சில விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே வர்றது, அதுக்கப்புறம் அதற்கு மேலே நம்மளை பில்ட் பண்ணுறது, இப்படி தான் லைஃப் போயிட்டுருக்குது. அண்ட் அதாவது ஒரு 108 சீட்ஸ் அவர் ஜெயித்த பிறகும் ஆஸ் அ ஃபேமிலியாக எல்லாருமே ஒரு திக் மூமெண்ட்டில் இருந்தீங்க எனக்கு தெரியும். பிகாஸ் இட் வாஸ் க்ளோஸ் டு த திங். அண்ட் திருப்பியோ அதாவது கவர்னர் ஏதோ பக்கத்து வீடு மாதிரி சார் போகிறதும் வருதுமா அந்த மாளிகைக்குள்ளே நம்ம பார்த்துட்டே இருந்தோம். அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது எல்லாருக்குமே? பிகாஸ் அதுக்குள்ளே நிறைய ஸ்பெக்குலேஷன் போக ஆரம்பிச்சிச்சு. இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், இந்த பார்ட்டியோட அலைட் ஆகும், அவங்க உள்ளே வராங்க, இவங்க வெளியில் போகிறாங்க, என்னென்னமோ விஷயங்கள் வந்தது. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்ததுக்கா? ஸ்பெக்குலேஷனுங்கிறது வந்து எந்த விஷயம் ஹார்ட்டாக இருக்குதோ அதில் தாங்க ஸ்பெக்குலேஷன் வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஹார்ட்டாக இருக்கிற ஒரு விஷயங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ எதை பற்றி பேசினா எல்லோரும் வந்து கேட்பாங்க பார்ப்பாங்கங்கிறது வந்து அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ திங். ஆனால் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து
நாங்கள் வந்து அன்றைக்கி முதல்ல காலையில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. டப்பு டப்புன்னு போகுது, நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு 108 சீட்ஸ் அப்படின்னு வந்துட்டு நிற்கும் போது அதையும் வந்து ஹவ் ஐ சீனா இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் எல்லாமே ஐ பிலீவ் தட்ஸ் அ ப்ரீ பிளான்ட் அண்ட் வி ஆர் ட்ராவலிங் இன் த ப்ரீ பிளான்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்றப்ப வந்து. ஆனால் அது பாருங்கள், நீங்கள் வந்து இதுவே ஒரு 120 அப்படி வந்திருந்தீங்கன்னா கூட, அதை விட இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தட் இன்னும் மோஸ்ட் 144 அப்படிங்கிறப்ப வந்து எல்லாமே நல்லது தான். ஸோ நம்ம ஒரு டிஃபிகல்ட்டியில் போகும்போது நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ஃபீல் பண்ணோம், ஐயோ இப்படி பண்ணியிருக்கலாமோ, இதை இப்படி பண்ணியிருந்தால் வந்து அது அந்த மாதிரி நல்லா வந்திருக்குமோ அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம வந்து யோசிக்கிறது வந்து நியாயமான விஷயம். அது ஃபேமிலியாக இருக்கும் போது நான் மாமா அத்தையெல்லாம் ஒரே ஃபுல்லாக அந்த ரெட்டு கலரில் வேறு எல்லாம் போட்டாங்களா, கண்ணு பூரா ரெட்டும் வெள்ளையுமா தான் அப்படியே தான் போயிட்டு இருந்தது. அண்ட் அவரோட ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னி ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் விச் இஸ் த மோஸ்ட் ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு மொமெண்ட், ஐயோ இந்த மொமெண்ட் திருப்பி கூட நாங்கள் நினச்சி பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு மொமெண்ட், எந்த மொமெண்ட் சொல்வீங்க? அந்த 4 தடவை நீங்கள் சொன்னீங்கல்ல, போயிட்டு வரும்போது எவ்வளோ ஒரு 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 ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மொமெண்ட்டாக இருந்திருக்குங்கிறது வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா வந்து எங்களுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது பார்க்கும்போது. ஏன்னா வந்து ஐ டோன்ட் ஹாவ் வேர்ட்ஸ் டு சே, பட் இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட்டாக இருந்தது பார்க்கும் போது எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது என்னோடய ப்ரேயர்ஸ். அண்ட் அதாவது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூட போகாமல் 4 நாள் அதே வீட்டில் டிவி முன்னாடி உட்காந்துட்டு, இல்லையா, அந்த சோஃபா விட்டு யாருமே எழுந்துக்கல, கரெக்டாக? அக்கா வந்து அவங்க வீட்டுக்கே போகல, டிவி முன்னாடியே போட்டு அந்த போகிறது வருது, இப்படியே ஒரு மொமெண்ட் இருந்ததுன்னு சொல்கிறீங்களே. பட் பியாண்ட் எவ்ரி திங் the moment they said okay ஒரு விஷயம் நடந்துருது, அந்த ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது ஐ திங்க் எல்லாருமே அழகாக ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துட்டு அதை பார்க்குற அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்ததுக்கா? போகிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்குங்க அப்பையும் டென்ஷனாக தான் இருந்தது. முதல்ல 3 மணின்னு ஒரு விஷயம் வந்தது, அதுக்கப்புறமா வந்து திடீர்னு வந்து இல்லை காலையில் அப்படின்னு வந்தது. காலையிலன்னு வரும்போது எப்படி என்ன ஏது எப்படின்னு ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேக் வாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து அதுவும் இல்லை முதல்ல எல்லாரும். ஸோ அப்போ வந்து நாங்கள் நைட்லாம் தூக்கம் வரல, காலையில் போகணும் அப்படின்னு சொன்னோன்னு ஒரு நமக்கு ஒரு சில சமயம் வந்து யூ ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டைம்லேயும் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒரு தூக்கம் இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்கனாலும் வந்து ஒரு விதமான எல்லாமே மனசெல்லாம் நிறைஞ்ச மாதிரி இருக்கும், தூக்கம் வராது, சாப்பிட பிடிக்காது, பசிக்காது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. காலையில் எல்லாருமே வந்து 7:30 மணிக்கெல்லாம் நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டு 10 மணி ஃபங்க்ஷனுக்கு 7:30க்கெல்லாம் ரெடி ஆயாச்சு எல்லாருமே. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒருத்தராக வந்து போனோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோங்கிற ஒரு இதுவும் வந்து ஒரு போலீஸ் சைரனோடலாம் வண்டி முன்னாடி போகும்போது இட் இஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இந்தியாவில் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு உள்ள போயிட்டு அந்த 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 போல்டாக வந்து ஜோசப் விஜய் என்கிற நான் அப்படின்னு சொல்லும் போது நெஞ்செல்லாம் படப்படன்னு இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக. அதாவது எனக்கு என்ன, நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, ஐ திங்க் அம்மா எப்போவுமே ஜெகனண்ணாவோட தான் அந்த ஒரு டிரைவ், அந்த ஒரு கார், அவ்வளோதான். பட் அவங்க பின்னாடி ஒரு 4 போலீஸு கார் உள்ளேயே இப்படியெல்லாம் போகும்போது அவங்களோட அப்பா அம்மாவோட ரியாக்ஷன் என்னவாக இருந்தது? பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஐ திங்க் எவ்ரி திங் வாஸ் நியூ. அன்றைக்கி நீங்கள் அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அவ்வளோ ஒரு, அதாவது சிஎம் சார் காரை விட அப்பா வீட்டிலேருந்தா கார் நிறைய போச்சுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஹவ் வாஸ் தட் மூமெண்ட்? ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து 3 கார்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் எல்லா கசின்ஸு எல்லாருமே வரும்போது பார்த்து நானே வந்து நான் சொன்னேன், உங்கள் காருக்கு பின்னாடி நான் என் கார்லேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எல்லா கசின்ஸும் அவங்கவுங்க காரில் வந்து பின்னாடி ஐ திங்க் நம்ம வீட்டில் இருந்தே ஒரு 10-15 காரு போச்சுன்னு நினைக்கிறேன்.
15 காஸ் மேலே போயிருக்கு. அண்ட் கடைசியாக ஒரே ஒரு கேள்விக்கா, பிகாஸ் இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டிலே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது விஜய் சார் வந்தது எங்கள் சினிமா நபர்கள் இப்போ சினிமா சார்ந்த ஆர்டிஸ்ட் கிட்ட நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போதே அதுதாங்க வெற்றி, அதுதாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னும் போது நானே ஒரு சிலர்கிட்ட கேட்டேன், அப்போ சினிமா சைட்லேருந்தே இந்த வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? பிகாஸ் உதய் சார் இஸ் ஆல்சோ ஃப்ரம் த சினி ஃபீல்டு அப்படின்னும் பொழுது இந்த வெற்றி எல்லாருமே ஸ்பெஷலாக வரணும் அப்படின்னு நினச்சிருக்காங்களே. ஒய் வாஸ் தட் ஃப்ரம் த ஃபிலிம் சைடு நினைக்கிறீங்க? ஒரு ப்ரொடியூசர் சைட்லேருந்து இது நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு விஷயம். நான் வந்து அது ஃபிலிம் சைடுன்னு மட்டும் நான் பார்க்கலங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு பதவிக்கு வர்றாருன்னா உங்களை அறியாமல் வந்து ஒரு விதமான ஒரு சந்தோஷம் வரும். நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்வீங்க, என்னோட பையன் என்னோட பொண்ணு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது சினிமா ஃபீல்டில் இத்தனை வருஷம் நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் வந்து இப்போது நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அவர் வந்து ஒரு பெரிய, ஏன்னா அவரை வச்சு படம் பண்ணால் படம் ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாம் இருக்கும் போது எல்லாருமே வந்து ஒரு பர்சனல் கனெக்ட் தானுங்க. இப்போ நான் அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். எவ்ரிபடி கெட்ஸ் அட் பர்சனல் கனெக்டில் வந்து we started seeing and everybody started seeing as நம்ம வீட்டிலேருந்து ஒரு பையன் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அதுதான் விஜய் சாரோட பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ கடைசியாக ஒரே ஒரு விஷயந்தாக்கா, அதாவது ஒரு அக்காவா, அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில, சிஎம் சார் பயப்படுற ஒரே ஆள் நீங்கள் தான். ஐயோ, அதாவது நீங்கள் சொன்னால் ஒரு ரெஸ்பெக்ட் கலந்த பயம் இருக்குன்னு அம்மா என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. அதாவது விமலா சொன்னால் ஒரு மாதிரி கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கலந்த பயம் இருக்கும் எப்போவுமே விமலா. அது என்ன ஒரு ரெஸ்பெக்ட் கலந்த பயம் அக்கா தம்பிக்குள்ளே? அது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பில் தாங்க வருது. இப்போ நம்ம யாரை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு, இப்போ நான் வந்து விஜய்க்கு பயப்படுறேன் இல்லாட்டி வந்து என் பிள்ளைக்கு பயப்படுறேன் அப்படின்றது சொல்கிறது எதுக்கானா, பிகாஸ் வி லவ் த மோஸ்ட். இருக்கிற மற்றவங்களெல்லாம் தாண்டி ஒருத்தரை வந்து நம்ம லவ் பண்ண ரொம்ப விரும்புகிற போது நம்ம அந்த பேச்சுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அது வந்து பயம் கிடையாது, ஒரு மரியாதை, ஒரு அன்பு, அந்த மாதிரி. ஸோ அப்படி வந்து தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு தடவை வந்து மாஸ்டருக்கு முன்னாடி கூட என் ஹஸ்பண்ட் வந்து விஜய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அங்கிள் நீங்கள் வராதிங்க அங்கிள், நான் வர்றேன் வீட்டுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஐ ரிமெம்பர் தோஸ் திங்ஸ். இட்ஸ் நாட் பில்ட் ஆன் அ சிங்கிள் டே கிடையாது. பெரிய மாஸ்டருக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தெரியும் எவ்வளோ பெரிய நம்ம பார்க்கணுன்னு சொன்னோன்னே, நீங்கள் வராதிங்க அங்கிள், நான் வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் வந்தார். மாமாவும் அதே மாதிரி தான். தட் அந்த ஹம்பிள்னஸ், அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் டு பீப்புள், அந்த லவ்ங்கிறது தான். நான் என்ன லவ் டு பீப்புள்னால் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி மீ, அதுதான் வந்து ஃபேமிலியில் இருக்கிற கசின், அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லும் போது எல்லாமே வந்து இட்ஸ் ஹவு யூ பில்ட் யுவர் செல்ஃப். ஸோ அன்பான ஒரு மனுஷன் வந்து தன்னை சுற்றி நிறைய விஷயங்களை அன்பாக தான் பில்ட் பண்ண முடியும். அதில் வர்ற ரெஸ்பெக்ட் வந்து எப்போவுமே வந்து நிரந்தரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இன்னைக்கு உங்கள் தம்பி, உங்கள் விஜய் சார் அண்ட் அஃப்கோர்ஸ் சிஎம் விஜய் சாருக்கு ஒரு அக்காவாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு மேபி ஸ்மால் கைண்ட் ஆஃப் அன் அட்வைஸ் ஒரு இந்த ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன், என்ன சொல்கிறீங்க? அதாவது என்ன சொல்ல விரும்புகிறேன்னா வந்து விஜயை நம்பி இன்றைக்கி சிஎம் விஜய், ஜோசப் விஜய் சாரை நம்பி மக்கள் நிறைய பேர் நிறைய நம்பிக்கைகளோடு இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேற்றணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் வந்து இந்த சேரில் உட்காந்துருக்கணும். ஆனால் அதுக்கு நிறைய வந்து டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய கிரிட்டிசிசத்தை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து தாண்டி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சீஃப் மினிஸ்டர் வந்து பேர் வர்ற அளவுக்கு வரணுங்கிறது என்னோடய விருப்பம். எல்லாரும் வந்து இன்றைக்கி வந்து அவரை வந்து அவங்களோட மனசுக்கு நெருக்கமாக அவங்க பார்த்துட்ருக்கிற நேரத்தில் நாங்கள் வந்து நெருக்கமாக நாங்கள் விளையாடின நாட்கள், பேசின நாட்கள் பற்றி பேசணுன்னு சொன்னாங்க. டெஃபினெட்லி நான் வந்து பேசுகிறேன். எனக்கும் இது கொஞ்சம் எமோஷனாக தான் இருக்குது. ஏன்னா பிகாஸ் எல்லாருமே வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் போது எதை பற்றியும் நம்ம வந்து பெருசாக யோசிக்க மாட்டோம். ஃப்யூச்சரில் வந்து பெரிய ட்ரீம் எல்லாம் வந்து இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எவ்ரி ஏஜ் இஸ் மேட்டர்ஸ் அ லாட்.
ஃபஸ்ட்டு 10 இயர்ஸில் வந்து வி டோன்ட் திங்க் அபவுட் எனி திங். அப்போ வந்து நமக்கு வந்து நம்ம கூட யார் இருக்கிறாங்க, அவங்களோட நம்ம என்ன விஷயங்களை ஷேர் பண்ணுறோம், என்ன விளையாடுறோம், என்ன பாண்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு தான் இருக்கும். அதுக்கடுத்த ஒரு 10 to 15 இயர்ஸில் வந்து எல்லாருக்குமே வந்து அவங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். நம்ம யார், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிற வயசாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட்ஸோடு இருக்கிற க்ளோஸ்னஸோட ஆல்வேஸ் சிப்ளிங்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா கசின், அந்த கசின் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து வி ஆல்வேஸ் எல்லார் குடும்பத்துலேயும் நடக்கிறது தான் நினைக்கிறேன். புதுசாக ஒன்றும் கிடையாது. எல்லாருமே நம்ம வந்து அந்த ஒரு நிறைய விஷயங்களில் மறைச்சிருப்போம் அப்பா அம்மா கிட்ட. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சில சின்ன தப்புகள் பண்ணும் போது சப்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ எங்களுக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா விஜயோட சேர்த்து விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு வந்து 2 எல்டர் பிரதர், ஒரு யங்கர் சிஸ்டர். நான் வந்து எங்கள் சிஸ்டரோட டாட்டர். ஒவ்வொரு பிரதருக்கும் பார்த்திங்கன்னா 2 பசங்க, ஒரு பொண்ணு. மாமாவுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு. அடுத்த மாமாவுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு. சந்திரா மாமா, அதாவது எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு வந்து 2 பசங்க பிறந்தாங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டாக்டர் வந்து எல்லாருக்கும் தெரியும், சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அதே போல் வந்து எங்கள் அம்மாவுக்கும் ஒரு பையன், ஒரு பொண்ணு. ஸோ எனக்கு ஒரு பிரதர் இருக்கிறாரு, நான் இருக்கிறேன். ஸோ விஜய்க்கு வந்து அந்த சின்ன வயசில் வந்து அவரோட சிப்ளிங்கான இறந்ததுனால வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து ஒரு விஷயம் கிடச்சி நமக்கு அது வந்து லூஸ் பண்ணும் போது டெஃபினட்டாக வந்து ரொம்ப ஒரு பெயின் இருக்கும். அந்த பெயினை வந்து சில சமயம் வந்து அந்த ஏஜ் மேட்டர்ஸ் அ லாட். அது வந்து வெளியில் சொல்ல எக்ஸ்போஸ் பண்ணவும் முடியாது, அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததையும் நான் பார்த்துருக்குறேன். அண்ட் ரொம்ப விஜய் வந்து எப்படின்னா வந்து ரொம்ப காம், அப்போ இருந்தே வந்து காம் டைப் தான். எல்லோரும் பேசினாலும் வந்து அவர் சிரிச்சிட்ருப்பார். எல்லாரோடையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கசின்ஸும் வந்து மாமா வந்து மெட்ராஸில் இருந்ததுனால எல்லாருமே வந்து என்னோடய அதர் கசின்ஸ் அவங்க வீட்டில் இருந்து படிச்சிருக்கிறாங்க, வேலைக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹி வாஸ் வெரி க்ளோஸ் டு ஆல் கசின்ஸ். எனக்கு வந்து நான் வந்து முக்கியமாக வந்து ரொம்ப க்ளோஸ். ஏன்னா பிகாஸ் ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர் ஃபார் மை மதர் அண்ட் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மருமகள். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சது எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தான். என் கல்யாணத்தில் வந்து விஜய் வந்திருக்கிறாரு, ஃபோட்டோ எடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த டைமில் வந்து ஹீ லைக்ஸ் டு டேக் லாட் ஆஃப் ஃபோட்டோஸ். ஃபோட்டோகிராஃபியில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு அவருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, பைலட் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருந்தப்போ வந்து எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க, என்ன தம்பி அது ரொம்ப ரிஸ்க்கான விஷயமாச்சே, நீங்கள் வந்து பைலட் ஆகணுன்னு இருக்கு, அப்போ வேணால் டாக்டர் ஆகிடலாமா மாமா அப்படின்னப்பில். ஸோ லைஃப்பில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் என்ன பண்ணுறோன்னா நமக்கு பிடிச்ச ஒன்றை பற்றி பேசுகிறோம். ஏன் டாக்டர் ஆகணும்னு நினச்சது கூட மேபி உங்கள் சிஸ்டரோட ஹெல்த் ரீசனாக இருக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் மாதிரி படித்தார். ஆனால் ஒரு அந்த 16-17 இயர்ஸில் நான் சொன்ன மாதிரி என்ன நம்மளோட தேவைகள், அந்த தேவைகளை வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணால் கூட அதை எப்படி வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்கிறதுங்கிறது வந்து தயக்கம் இருக்குது. அந்த தயக்கத்தாலே நிறைய அச்சீவ் பண்ணுறது கூட வந்து தள்ளி போகுது. அப்படி இருக்கும்போது நான் நடிக்க வரணும் அப்படிங்கிறத வந்து ஒரு 17 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸில் வந்து விஜய் வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொன்னது வந்து இட் இஸ் வெரி அப்ரிஷியேட்டபிள். அதுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து பேரண்ட்டும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதில் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேரண்ட் கிடச்சி அந்த டைமில் எனக்கு தேவை என்ன, நான் ஒரு நடிகன் ஆகணும் அப்படிங்கிறத வந்து அந்த ஏஜில் வந்து ஒரு டிட்டர்மினேஷனோட அவர் வந்து சொன்னது வந்து ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம். ஸோ வந்து அவர் வந்து நடிக்க வந்தார். நடிக்க வரும்போது நாங்கள் எல்லாருமே கூட இருந்தோம். ஃபஸ்ட்டு படம் வந்து நாளைய தீர்ப்பு. அந்த படம் சரியாக போகலன்னொன்னே எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருந்தது.
அந்த வருத்தம் வந்து இருந்தபோது அடுத்த படம் செந்தூர பாண்டி ரசிகன் தேவா, அதில் வந்து டைட்டில் கார்டில் வரும் பி விமல்னு சொல்லிட்டு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நான் தான். அது என் ஹஸ்பண்ட் வந்து பிரிட்டோ அண்ட் மை நேம் இஸ் விம்லா ராணிங்கிறனால அந்த ப்ரொடக்ஷன் வந்து பிவி கம்பைன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து செந்தூர பாண்டி தேவா ரசிகன். ஸோ அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து டிஸ்கரேஜிங்காக இருந்தாங்க, பேசினாங்க. அப்போல்லாம் நம்ம கூட இருந்திருக்கிறேன். அப்போ வந்து அந்த ஃபேஸ்லாம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப வந்து அப்படியே அந்த கஷ்டம், ஏன்னா யங் ஏஜில் வந்து அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன், நீங்களாம் ஏன் நடிக்க வந்தீங்க, அதே போல் வந்து ஒரு ரொம்ப வந்து டிஸ்கிரேசிங்காக வந்து பேசுகிறது வந்து எடுத்துக்கிறது வந்து டெஃபினட்டாக ரொம்ப கஷ்டங்கிறது வந்து தெரியும். ஆனால் இப்போ இன்னும் தெரியும். ஏன்னா வந்து நான் ஒரு 30 இயர்ஸாக வந்து ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். 2 இயர்ஸ்லேருந்து 18 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களோட பிஹேவியரல் வந்து நல்லா தெரியும் போது இன்றைக்கி வந்து இன்னும் வலிக்குது எனக்கு. அப்போ அந்த டைமில் வந்து கஷ்டமாக இருந்ததை தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு சமூகம் வந்து ஒருத்தர் வளரணும்னு நினைக்கும் போது தன்னோட விருப்பங்களை வந்து கொண்டு வரணுங்கிற போது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹார்ஷான விஷயத்தை வந்து ஒரு யங் மைண்டில் வந்து போடுறாங்கங்கிறது வந்து பார்க்கும்போது இந்த சமூகம் மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு தனித்திறமைகள் இருக்குது. அந்த தனித்திறமைகளை வந்து கொண்டு வர்றதுக்கு பேரண்ட் எந்த அளவுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி சமூகமும் இருக்கணுங்கிறது என்னோடய விருப்பம். அதே மாதிரி அந்த படங்கள்லாம் வரும்போது ஃபஸ்ட்டு படம் முடிஞ்சு நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து ட்ராவல் பண்ணோம். அப்போ வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு சின்ன டீ கடையில் வந்து நாங்கள் டீ குடிக்க போகும்போது அங்கே ஒரு பாட்டி அம்மா, இந்த தம்பி தானே அந்த விஜயகாந்த் தம்பியோட தம்பியாக பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கும்போது அப்பா நம்ம விஜயை வந்து ரெகக்னைஸ் பண்ணி, ஏன்னா ஒரு ரசிகனுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணி ரசிகன் ஆகும் போது தான் ஒரு நடிகருக்கு வந்து அவரோட பாத்தில் வந்து போகிறாருங்கிற ஒரு விஷயம். ஏன்னா வந்து அது வரைக்கும் வந்து கிரிட்டிசிசமை பார்த்துட்டு இருந்த நாங்கள், ஏன்னா அங்கே பப்ளிக்லேருந்து என்ன வருதுங்கிறத வச்சு தான் ஒரு க்ரோத் இருக்குது. அப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஸோ கொடைக்கானல் போனோம். ஒரு இடத்துல எங்களோட வீட்டில் தங்கி இருக்கும் போது அப்படியே அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த தம்பி இல்லை, செந்தூரப்பாண்டியில் நடித்த தம்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கூட்டம். அதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் வந்து விஜய் வந்து ரொம்ப கம்போஸ்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து அக்கா வேணாக்கா நீங்கள்லாம் இருங்க, ஏன்னா வந்து நான் வேணால் கிளம்புறேன், ஏன்னா வந்து உங்களோட பீஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து விஜய் வந்து அந்த டைம்லேயே வந்து இட் வாஸ் ஸோ மெச்சூர் டு திங்க் அபவுட் வாட் இஸ் அதர்ஸ் ட்ரபிள் அப்படிங்கிறத வந்து இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நிறைய விஷயங்கள். அதே மாதிரி வந்து என்னோடய 2 குழந்தைங்கள் பிறக்கும் போது நான் அங்கே தான் இருந்தேன். அழகாக வந்து குழந்தைய அந்த ஏஜ்லேயே வந்து ஐ திங்க் என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும்போது விஜய்க்கு 19 இயர்ஸ். ஸோ ரொம்ப அழகாக வந்து தூக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த இன்னர் ஹார்ட். அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனுங்கிறது வந்து ஐ சீன் லாட் ஃப்ரம் ஹிம். ஸோ அது மாதிரி என்னோடய ட்ராவல் வந்து விஜயோட ஏஜ் என்ன இருக்குதோ இப்போது அத்தனை வருஷமும் நான் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஸோ எவ்ரி மொமெண்ட் நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், பர்சனல் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருந்திருக்கிறாரு எனக்காக. அந்த தருணத்தில் வந்து அதுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நன்றி விஜய், நன்றி, தேங்க்யூ. Behind Goods முதல்வர் விஜய், நாயகன் டு ஜனநாயகன். டைட்டில் ஸ்பான்சர் சென்னைஸ் அமிர்தா ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நர்சிங். ஈஸியாக படிங்க சேலரியோட. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 ட்ராவல் பிராண்ட். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட். சப்போர்ட்டட் பை த சென்னை மொபைல்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்னிச்சர்ஸ். மொபைலுக்கு சென்னை மொபைல்ஸ், அப்ளையன்ஸ்க்கு டிஜிட்டல் அப் ஆல் இன் ஒன் ஸ்டோர். விஜிபி யூனிவர்சல் கிங்டம், சன்னை விட ஃபன் அதிகம். Powered by Saubhagya Home and Kitchen Appliances, Velamal Nexus, dedicated to excellence.
Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu. GT Holidays and Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Presents Behind Notes Mudalvar Vijay. Nayagan to Jananayagan. Supported by the Chennai Mobiles and Electronics Furniture Appliances. VGP Universal Kingdom. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Velamal Nexus.